I want to, I would love to, and I am going to marry Danchika. He's a wonderful person. கண்டிப்பா வந்து நாங்க வடிவேல் சாரலாமா மாதிரி ஒரு கப்பலா இருக்க மாட்டோம். நாங்க வந்து ஏன்னா இந்த சண்டை காட்சிகள் பார்க்கும்போது நான் கொஞ்சம் சூதானமா இருக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா கொஞ்சம் வார்த்தைகளும் சரி செயல்பாட்டிலும் சரி கொஞ்சம் சூதானமா இருக்கணும். ஏன்னா கிக்கு வந்து என் தலைக்கு வரைக்கும் வருது. ஸோ பிளாக்கும் நானும் பாண்டியன் மாஸ்டர் கிட்ட போய் கத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஈக்குவல் ஆயிடும். ஆனா அந்த அளவுக்கு வந்து சண்டை வரக்கூடாது, வராது. போத் ஆஃப் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர் வெரி வெல். இட்ஸ் a great thing. I don't want to spoil this event by talking about me and Danchika. நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன். எஸ், நானும் தன்ஷிகா கல்யாணம் பண்ணிக்க போறோம். எனக்கு வந்து நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் நான் சொல்லுவேன். கடவுள் எப்பவுமே he saves the best for the last ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து I think he saved Danchika for me for the last, and we are going to lead a lovely life. I always think positive. We're going to lead a very positive and lovely life. புரிதல் இருக்கு இப்போ வரைக்கும், எப்பவும் இருக்கும். And I trust her. And யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க, அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நடிப்பாங்களான்னு. சத்தியமா நடிப்பாங்க. அதுல வந்து எந்த ஒரு தடையும் நான் வைக்க மாட்டேன். ஏன்னா ஷீஸ் காட் டேலண்ட். ஒரு டேலண்ட்டை வந்து நம்ம வந்து நிப்பாட்டக்கூடாது. என் குடும்ப சார்ந்தவங்களா நான் உணர்ந்து நான் உங்ககிட்ட வெளிப்படையா சொல்றேன். ஆமா, நான் தன்ஷிகாவை முழுமையா லவ் பண்றேன். நான் தன்ஷிகாவை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். உங்க எல்லாருக்கும் அழைப்பு வரும். நீங்க எல்லாரும் வரணும். நீங்க எல்லாரும் வந்து எங்களை வாழ்த்தணும். நாங்க வந்து மறுபடி நடிகைகளா உங்களை மறுபடியும் சந்திப்போம். அது வேற விஷயம். ஆனா ஒரு கப்பலா வந்து நாங்க வந்து ஒரு சந்தோஷமான ஒரு தருணத்துல எல்லா தருணத்திலையும் என் குடும்பத்தை நான் உங்க எல்லாரையும் நான் சந்திக்கணும். எஸ், அகெயின் ஐம் சேயிங் ஐ am totally in love with தன்ஷிகா. நான் தன்ஷிகாவை நல்லா பார்த்துப்பேன். நான் தன்ஷிகாவை வந்து தன்ஷிகாவை வந்து திருமண தேதி வந்து ஆகஸ்ட் 29ன்னு பிளான் பண்ணிருக்கோம். அது என் பிறந்த நாள்.